இந்த இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து சொன்னார், பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் குறித்து எருசலேமில் இருந்து உலகத்தின் கடைசி வரை அறிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்ன சொல்லியிருக்காருன்னா, எருசலேமில் இருந்து நேருநகர் வர அறிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அவர் சொன்ன வார்த்தையின்படி அன்றைக்கு எருசலேமில் சொல்லிவிட்டு போனார். இன்றைக்கு இலங்கை தேசம் வரைக்கும் கர்த்தர் திருச்சபைகளை ஸ்தாபித்தார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், நம்முடைய திட்டத்தை மிக மெதுவாகவே செயல்படுத்துவார், மிக மெதுவாக செயல்படுத்துவார், தீர்க்கமாக முடிப்பார். அது மட்டும்தான் நம்முடைய தேவனுடைய காரியம். எதையும் அவ்வளவு சீக்கிரம் அவசரப்படவே மாட்டார். அவருக்கு பேர் நீடிய பொறுமை உள்ளவர். ஆனால் நமக்கு பேர் அவசர கொடுக்கைகள். இங்கே தான் பிரச்சனையே. அதனால தான் பல நேரம் நமக்கு அவருக்கு ஒத்து போவே மாட்டேங்குது. ஆனால் நம்மளும் நீடிய பொறுமையாக மாறிட்டோம்னா நமக்கு இரக்கம் செஞ்சிருவார். கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்க. அல்லேலூயா. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ? அப்ப எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக தான் செஞ்சார். அன்னைக்கு சாத்தாங்கிட்ட சொன்னார், ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்குவார்னு. 4000 வருஷம் எடுத்துக்கிட்டாரு. அல்லேலூயா. அவன் காயின ஆபேலான்னு தேடிட்டு இருக்கான். அவன் கண்ணுக்குள்ள விரல விட்டு மாட்டி காயினும் இல்லை ஆபேலும் இல்லை, இயேசு மகாராஜர். கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்க. அதுதான் நம்ம ஆண்டவர். அவன் நினைக்கிறபடி நடக்காது, தேவன் நினைக்கிறது நடந்தே தீரும். அவன் நினைக்கிறது நடக்காது, கர்த்தர் நினைச்சது நடக்கும். அன்றைக்கு சொன்னார்கள், இந்த எத்தன் 3 நாட்களில் உயிரோடு எழும்பி விடுவான் என்று சொல்லி இருக்கிறான். அதனால பெரிய கல்லா தூக்கி போடுங்கப்பான்னு கல்லுகளை உடைத்து எழும்பி உயிரோடு எழும்பி வந்தார். ஆமென். கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. இல்லைன்னா கையை வாடகை கூட்டு வந்துட்டே போல. ஆமென். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, என்னெல்லாம் பண்ணி பார்த்தான்னு. அதுவும் பார்த்தீங்கன்னா திறக்க முடியாமல் எடுக்க முடியாமல் கல்லை போட்டு மூடிட்டாங்க. 12 பேருக்கு வேற சுற்றிக்கிட்டே இருப்பாங்கடா. அவர் கூட 12 பேர் ஒருவேளை தூக்கினாலும் தூக்கிடுவான்னு சொல்லிட்டு 100 பேருக்கு மேலே அசைச்சாலும் அசைக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான கல்லை வச்சுட்டான். ஆனால் கல்லை அசைக்காமலே வெளியே வந்துட்டாரு. பக்கத்துக்கு ஆளை பார்த்து சொல்லுங்க, கல்லை அசைச்சது உங்களுக்காகத்தான் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் நம்மளாம் சும்மாவே நம்ப மாட்டோம்ல. அதனால தான் பார்த்தாரு, நீங்களாம் நம்ப மாட்டீங்கப்பான்னு சொல்லி கல்லையும் அசைச்சு கல்லறையும் திறந்து இயேசு ராஜா வெளியே வந்தார். இந்த உலகத்தில் ஆதாமிலிருந்து இன்று வரை மனிதர்கள் பிறந்தார்கள். அவர்களுடைய கல்லறைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு மனிதனுடைய கல்லறை மாத்திரம் இன்றும் எருசலேமில் திறந்திருக்கிறது. அவர் ஒருவரே தேவன் என்பதற்கு இதை விட வேற என்ன சான்று வேண்டும்? அல்லேலூயா. வேற என்ன சான்று வேணும் கேட்குறீங்க நீங்க? மரணத்தை ஜெயிப்பதை விட பேராயுதம் வேறொன்றும் இல்லை. அதை இயேசு ஜெயித்திருக்கிறார். நீங்க இயேசுவை ஏன் ஆராதிக்கிறீங்கன்னு கேட்டா நான் சொல்லுவேன், இயேசுவே ஆண்டவர். கையை தட்டி சொல்லுங்க. மரணத்தின் நின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். மீண்டுமாக இயேசுவே ஆண்டவர். அவர் மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். ஆமா. இனிமே யாராவது நீங்க ஏன் இயேசுவை கும்பிடுறீங்க அப்படின்னு கேட்டா ஒண்ணே ஒன்று சொல்லுங்க, அவர் மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தார். அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, நாங்களும் மரிச்சா உயிரோடு எழும்புவோம். முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட யாரும் பேசவே மாட்டான். ஆமென். அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, வா 2 பேர் எருசலேமுக்கு போவோம், டிக்கெட்டை நீ போடு, நம்ம 2 பேர் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஆமென். அந்த கல்லறை திறந்திருக்கிறது ஐயா. இஸ்லாமியர்களிடத்தில் நான் கண்ட ஒரே ஒரு குறைவு, அவர்கள் முகமது நபி ஏற்றுக்கொண்டார்கள், அவர் மரித்து போனார், இயேசு உயிர்த்தார். அல்லேலூயா. என் இயேசு உயிர்த்தெழுந்த தெய்வம். அதை எப்படி நம்புறீங்கன்னு கேட்குறீங்களா? ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுகிறார். அந்த இயேசுவை கூப்பிடும் போது வல்லமை வெளிப்படுது. அந்த இயேசுவை கூப்பிடும் போது சுகம் உண்டாகிறது. அவர் உயிர்த்தெழுதலின் மூலமாய் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். வாசித்து தொடங்குவோம். ரோமர் 1:5. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். மாம்சத்தின்படி
பாடி மட்டும்தான் தாவீதின் சந்ததி, அவர் ஆவிக்கேற்றபடி பிதாவின் சொந்த குமாரன். அவ்வளோதான். அவருக்கு அட்ரஸ் கேட்டிங்கன்னா பிதாவின் சொந்த குமாரன், பிதாவின் ஒரே மாம்சத்தின்படி. அதனால தான் பவுல் எப்பயும் கவனமாக இருப்பார், மாம்சத்தின்படி. அதனால தான் நீங்கள் மாம்சத்தின்படி அவரை எடுத்துக்கிற கூடாது. அப்படி எடுத்ததுனால தான் மரியாதை சாமி ஆக்கிட்டாங்க. நீங்கள் கவனிக்கணும், மாம்சத்தின்படி தாவீதிலிருந்து வெளிப்பட்டவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி, பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று, தேவனுடைய சுதன் என்று, மரித்தோரிலிருந்து, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே, உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட, பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் அவர் தேவகுமாரன், தேவனுடைய மகன் என்பதற்கு இன்னும் ஒரு சான்று இருக்கிறது. 250 கோடி மக்கள் இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். உயிர்த்தெழுந்த தினமாக உலகமெங்கிலும் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால உயிர்த்தெழுதலின் மூலம் நம்முடைய ஆண்டவர் பலமாய் தன்னை நிரூபித்திருக்கிறார். அதை போல அதுக்கு முன்னாகவே அவர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனார். அவர் அசைஞ்சாலே ஒரு பிளான் இருக்கும், அவர் நடந்தாலே ஒரு பிளான் இருக்கும். அவர் போட்ட ஸ்கெட்ச், அவர் போட்ட பிளான் தான் லாசருவினுடைய மரணம். அங்கே நமக்கெல்லாம் ஒரு செய்தி சொல்கிறதுக்கு தான் அந்த மரணம். அது எல்லா வீட்லையும் செய்ய முடியாது, அவருக்கு பிடிச்ச வீட்டில் தான் செய்ய முடியும். அவர் நேசித்து போனால் சாப்பிடு இலைப்பாருகிற ஒரு வீடு, அந்த வீட்டில் தான் மரணம் நடந்துக்கிட்டால் கூட விசுவாசத்தை விட மாட்டாங்க. அல்லேலூயா. அந்த வீடு, அந்த வீட்டுக்கு, அந்த வீடு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வீட்டில் மரணம் நடந்தாலும் அவரை நம்புவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால் அந்த வீட்டில் தான் அந்த மரணத்தை நிகழ்த்தினார். ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் நடத்தினார். அவனை உயிரோடு எழுப்புறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொன்னார், இயேசுவை விசுவாசிக்கிறவன் மரித்தா பிழைப்பான். இயேசு இன்னைக்கு வந்தா உயிரோடு பரலோகத்துக்கு போயிடுவான். அதுதான் யோவான் 11 நமக்கு சொல்லப்பட்டது. நீங்கள் ஏன் இயேசுவை நம்புறீங்க? நாங்கள் மரித்து அடக்க, அதனால தான் நம்ம அடக்க ஆராதனை ரொம்ப கனமாக இருக்கும். நம்ம எரிச்சிட்டுலாம் வந்துட மாட்டோம். ஒரு விதையை நம்ம என்ன செய்வது, விதைப்பது போல அழகாக கனப்படுத்தி மிக நேர்த்தியாக அடக்கம் பண்ணுகிறோம். ஒரு விதைக்கும் போது எப்படி நம்ம முளைச்சிரும், 2 நாளில் முளைச்சிரும்னு நம்ம நம்புகிறோம் தெரியுமா? அதுபோல் நம்ம அதை கனமாக செய்கிறோம். ஏன்னா நமக்கு வாக்கு இருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்தது போல நம்மையும் உயிர்த்தெழ பண்ணுவார். அவர் உயிர்த்தெழுதலின் முதற் பேரானவர். நாம் எல்லாம் அவரவருக்குள்ள வரிசையிலே நாம் எல்லாரும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் பிரியமானவர்களே. அதனால இயேசு உயிர்த்தெழு, அதை நீங்க புரிஞ்சுக்கிறோம். ஏன் இயேசுவை கும்பிடுறேன்னா, அவர் முதலாவது உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் உயிர்த்தெழுதலின் மூலமாக நிரூபித்திருக்கிறார். இதையும் பவுல் அடிகளார் இப்படி எழுதினார் என்றால், நிறைய தேவ மனிதர்கள் அற்புதங்களை செய்தார்கள். நிழல்பட்டால் அற்புதம். நம்மள மாதிரி ஒருத்தர் சபையில தூங்கிட்டு இருந்துட்டான் பார்த்துக்கிறங்க. தூங்கிட்டு இருந்தவன் ஜன்னல்ல உட்கார்ந்து தூங்கிட்டான். தபால்னு பவுல் நைட்டில் பிரசங்கம் ஓடிட்டு இருக்கு. அவனாவது நைட்டு தான் தூங்கினான். நம்மள பலர் பகல்ல தூங்கிடுவோம். நைட்டு தூங்கினவன் டக்குன்னு மேல் வீட்டில் வேற பிரசங்கம், நல்ல சூடா பிரசங்கம் போயிட்டு இருக்க நேரத்தில் தபால்னு ஜன்னல்ல இருந்து கீழே சரிஞ்சிட்டான். என்னடா பார்த்தா அவங்க பிரசங்கம் பண்ற கூட்டம், ஐயோ விழுந்துட்டாங்க. பவுல் பார்க்குறாரு, என்னடா அது நல்ல நைட்டில் ஆள் நினைச்சிட்டான், இரவு கூட்டம் நடத்திட்டு இருக்கோம், இங்கே என்னடா கூகுன்னு சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா கீழே ஒரு பாடி விழுந்து கிடக்கு. தூக்கிட்டு வாங்கப்பா. அவனை உயிரோடு எழுப்பினார். கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, சபையில தூங்குறவங்களை இன்னைக்கு கர்த்தர் உயிரோட எழுப்ப போறார். கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அப்ப பாருங்க, அவன் கூட நம்மளா இருந்தா தூங்குனில கர்த்தர் உன்னை தள்ளிட்டார், தூங்குனில செத்துட்டாடா, அவ்வளவுதான் சொல்லுவா. ஆனா அவர் பார்த்தார், தூங்குனியா, இந்த இன்னைக்கு உன்னை உயிரோட எழுப்பி உன்னை ஒரு சாட்சியா மாத்துற. அதனாலதான் தூங்குனவனையும் கர்த்தர் சாட்சியா நிறுத்திட்டாரு. அதுக்காக நல்லா தூங்குங்கன்னு சொல்லலை, என்ன, நல்லா கேளுங்க வசனத்தை, கவனமாக கேளுங்க. உயிர்த்தெழுதலின் மூலமாய் இயேசு பலமாய் தன்னை நிரூபித்தது மாத்திரமல்ல, நமக்கு அந்த உயிர்த்தெழுதல் இருக்கிறது, மறக்கவே கூடாது. யோவான் 11 நம்ம படிக்க வேண்டிய ஒரு காரியம். அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், என்றென்றும் உயிரோடு இருப்பான், மறியாமலும். இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இயேசு வந்துட்டாருன்னா நமக்கு மரண வழியே கிடையாது. அந்த வழியே இல்லாமல் அப்படியே இங்கே இருக்கிற ஆள் அங்கே போய் அட்டண்டன்ஸ் போட்டுருவோம். இங்கே இருக்கிற அவ்வளோ பேரை தேவன் அங்கே கொண்டு போயிடுவார். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள். அப்போ இந்த ஆண்டவர் உயிர் தெழுந்த பின்னாக ஆண்டவர் தம்முடைய மக்களோடு பேசின ஆறுதலான வார்த்தைகளை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி, அதிலிருந்து நமக்கு என்ன வார்த்தை என்பதுதான் உங்களோடு நான் பேசப்போகிறேன். பெண்கள் என்றால் அதிகமாகவே அழுவார்கள். ஒரு நாளைக்கு 2 தடவையாவது நான் அழுது நான் பெண்ணுன்னு நிரூபிக்கிற பெண்கள்லாம் இருக்காங்க. அப்படி அசைஞ்சு அழுவாங்க, நின்றுட்டு அழுவாங்க. யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா, நீ என்ன இப்படி சொல்லிட்டிய, நீ இப்படி சொல்லலாமா, நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமா. அது என்னமோ தெரியல, அழுகையும் பெண்களும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் போல. அதனால ஆம்பளைங்களா நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். என்ன, அது அவங்களுக்குள்ள என்ன சொல்கிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் இவங்கெல்லாம் என்னை பார்த்து முறைக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் முறைக்காதீங்க, உண்மையை தான் சொல்கிறேன். ஆண்டவர் அதிகமாய் நேசித்த மகதிலே நாம் அறியாள், மிக மிக அதிகமாக நேசித்தார். கடைசி அடக்கம் வரைக்கும் பெட்டிக்கு பக்கத்தில் நின்றாள். கடைசி வரை போக மாட்டேன் என்று சொல்லுகிறார். போக மாட்டேன் என்று பேதுரு இல்லை, யோவான் இல்லை,
அவள் 3 நாள் சாப்பிட்டாளா என்று தெரியவில்லை. அவளுடைய துக்கம் அவருடைய மார்பை அடைத்தது. எங்கள் நேசரை பிடித்து சிலுவையில் அறைந்து விட்டார்களே, என் ஆண்டவரை சிலுவையில் அறைந்து விட்டார்களே. நான் பைத்தியம் பிடித்து ஊரிலே சுற்றி கொண்டிருந்தவள், 7 பிசாசுகள் பிடித்து பைத்தியமாக நான் அலைந்தேன், பைத்தியமாக சுற்றினேன். என்னை இயேசு தேடி வந்தார், எனக்கு ஒரு வாழ்வு கொடுத்தார், அவர் போய்விட்டாரே என்று தாங்க முடியாத வேதனை. மற்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு, 12 பேருக்கும் 11 பேருக்கும். ஆனால் இவள் அவரை நினைத்த வேதனை அவளை வாட்டுகிறது. ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் அவளுடைய இருதயத்திலே துடித்து கொண்டே இருக்கிறது. என்ன வார்த்தை? 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்ற வார்த்தை. அதனால் 3வது நாள் எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டே இருக்கிறாள், காத்து கொண்டே இருக்கிறாள். ஒவ்வொரு நொடியும் எண்ணிக்கொண்டே இருக்கிறாள். 3வது நாள் அவர் உயிர் தெழுவேன் என்று சொல்லிவிட்டார். விடுகிறதா என்று பார்க்கிறாள், விடுகிறதா என்று பார்க்கிறாள். நேரடியாக 3வது நாள் அந்த விடியல் நெருங்கி வரும்போது அவள் இயேசுவை தேடி கல்லறைக்கு வந்தாள். நம்ம ஊரில் எப்படியோ அதே மாதிரி தான் இஸ்ரவேலையும் கல்லறைக்கு பக்கத்தில் பெண்கள் போகலை. ஒரு சுவிசேஷம் சொல்லுது தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சுவிசேஷத்தில் அரிமத்திய ஊரானாவும் யோசேப்பும் அந்த நிக்கோதேமுவும் கடைசி சடங்குகளை இயேசுவுக்காக செஞ்சாங்க. அந்த கடைசி எல்லா நறுமண தைலங்களை போட்டு அவர் அடக்கம் பண்ணாங்க. அப்போ லாஸ்ட்டாக இவங்கெல்லாம் வந்து நின்றதாக சொல்லப்படுகிறது. அப்போ காலையில் எழும்பி முதலாவது ஓடுகிறான். முதல்ல சொல்லப்போனால் சீடர்கள் வரிசையில் 12ல் நம்பர் 1. இங்கே கவனிங்க எல்லாரும், 12ல் நம்பர் 1. இங்கே கவனிங்கப்பா எல்லாரும், இங்கே பாருங்கள். 12ல் நம்பர் 1 யார்? பேதுரு. அவருக்கு தானே போயிருக்கணும், அவர்கிட்ட தானே தரிசனம் கொடுத்துருக்கணும். ஆனால் பேதுருவுக்கு தரிசனம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஒரு அம்மா வாஞ்சியாக இருக்குது, அவரை பார்க்கணுன்னு துடிக்குது. அப்போ தான் திருப்புங்கள் யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதினதான 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? உண்மையிலேயே இந்த இடத்தில் அவள் அழுததற்கு காரணம் இயேசுவின் மேல் இருந்த அளவில்லாத அன்பு, இயேசுவின் மேல் இருந்த அவ்வளவான பிரியம். ஏன்னா அந்த இடத்துல இருந்து வந்தவனுக்கு தான் தெரியும். ஒரு பைத்தியமாக 7 பிசாசு பிடித்து அவளுடைய வாழ்க்கையே இல்லை என்கிற நிலைமை, முடிந்து போனது என்கிற நிலைமை, ஒரு பைத்தியக்காரியாக அலைந்தவள், அவளுக்கு இத்தனை பெரிய வாழ்வு கிடைத்திருக்கிறது. அந்த பைத்தியம் இயேசுவுக்கு பின்னாக போகிற ஒரு பாக்கியம் கிடைத்தது. அவளுக்குள்ள இருந்த 7 பிசாசுகளை இயேசு துரத்தி இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் மூலம் அவர் ஒரு மனுஷியாய் மாறினார். என்னை ஒரு மனுஷியாய் மாற்றினவர் அவர், எனக்கு ஒரு வாழ்வு தந்தவர் அவர், எனக்கு ஒரு ஜீவன் கொடுத்தவர் அவர், என்னை அவர் வளர பண்ணினார், எனக்கு அவர் வாழ்வு தந்தார் என்கிறதான காரியம் அவருடைய இருதயத்தை துளைத்து கொண்டே இருந்தது. அதனால் தான் காலையில் எழும்பி, நான் நினைக்கிற மற்றவங்களை கூப்பிட்ட மாதிரி எல்லாம் தெரியவில்லை, கூட இருந்த பெண்கள் கூட தூங்கி இருக்கலாம், வேற என்ன நடந்தது என்று தெரியவில்லை. ஓடினாள் கல்லறைக்கு. ஓடி பார்த்தால் பெரிய ஒரு காரியம் நடந்துவிட்டது. கல்லை காணவில்லை, உள்ளே ஆளையும் காணவில்லை. பதட்டம். உள்ளே ஓடுகிறாள், உள்ளே ஓடி போய் பார்க்கிறாள். என் இயேசுவை யார் கொண்டு போனார்? என் இயேசுவை யாரோ கொண்டு போய் விட்டார்கள், என் இயேசுவை யாரோ கொண்டு போய் விட்டார்கள், என் இயேசுவை யாரோ தூக்கி கொண்டு போய் விட்டார்கள். வெளியே நிற்கிற வாட்ச்மேன்ட்ட கேட்கிறார், நீங்க தூக்கிட்டு போனீங்களா? என் இயேசுவை யார் தூக்கிட்டு போனா? இயேசு உயிர் தெழுந்தார் என்று நம்புகிற யாரும் ஒரு நாளும் அழுக மாட்டார்கள். சத்தம் அவர் ஆமென் சொல்லுங்களேன். அவளுக்குள்ளே ஒரு அவிசுவாசம் தொற்றிக் கொண்டது. என்னை காப்பாற்றின இயேசுவை சாதாரணமாக அவள் இடை போட்டாள். அவள் மரித்தோரிடத்தில் இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறாள். அவர் மரித்தோரிடத்தில் தேட வேண்டியவர் அல்ல, அவர் உயிர் தெழுந்த தேவன். எவர் ஒருவர் அவர் உயிர் தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறீர்களோ உங்கள் கண்களிலே கண்ணீர் இல்லாமல் அவர் நடத்துவார். அங்கே அவள் அழுகிறது ஒரு தேவையில்லாத காரணமாய் மாறி போனது. ஏனென்றால் அவள் இயேசுவை நினைத்து அவளுடைய சரீரத்தை யாரோ கடத்தி கொண்டு போய்விட்டார்கள் என்று தூதர்கள் சொல்லுகிறார்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? நீங்களும் நானும் ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்க கூடாது என்பதற்காக இயேசு இரத்தத்தை வடித்து விட்டு போயிருக்கிறார். இந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான விசுவாசிகளே, தேவ ஜனங்களே, சபையை உங்களுக்கு சொல்லுகிறேன், உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் நம்பினால், விசுவாசித்தால்
அந்த விசுவாசம் உங்களை கண்களில் கண்ணீர் வரவிடாதபடிக்கு இயேசு உங்களை நடத்த போதுமானவராயிருக்கிறார். இங்கே அவள் செத்து போனவர்களிடத்தில் இயேசுவை தேடுகிறார். செத்து போனவர்களிடத்தில் இயேசுவை தேடுகிறார். இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவிசுவாசம் உள்ளவர்களுடைய அவிசுவாசத்தை நீக்கி அவர்களுடைய கண்ணீரை துடைக்கிற நல்ல தகப்ப. கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு வாய்மை சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், படிக்க தெரியல, இந்த பிள்ளை தேராது, வெளியே அனுப்புன்றோம். அவனுக்கு ஒன்றும் வரமாட்டேங்குது, சொல்லி கொடுத்தா புரிய மாட்டேங்குது, அவனை அனுப்பிடுன்றோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அந்த மகள் என்னோடு கூட இருந்தால், அவள் என்னை உண்மையாய் நேசித்தாள், அவள் கொஞ்சம் அவிசுவாசமாய் இருக்கிறாள், அவளுடைய அவிசுவாசத்தை மாற்ற வேண்டும், அவளுடைய கண்ணீரையும் துடைக்க வேண்டும். அதற்குத்தான் இயேசு இறங்கி வந்தார். அவர் ஆண்டவர் அவரை அதிகமாய் நேசித்தபடினாலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதனால தான் இன்னைக்கு நான் அப்படியே செய்திகளை கொஞ்சம் படித்து கொண்டே இருக்கும்போது ஒருவன் போட்டிருக்கிறான், எனக்கு அதனால தான் சிலரை பார்த்தால் ரொம்ப கோபம் வரும், கோபத்துக்கு காட்டக்கூடாது. இயேசுவினுடைய மனைவி மகதலேனா மரியாள்னு போட்டிருந்தாங்க, ஒரு இஸ்லாமிய சகோதரர். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் எந்த அளவில் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள் என்று அதற்கு அவர் 3 காரணம் சொல்கிறார். அடக்கம் பண்ணும்போது நின்றால், உயிர் தெழும்போது முதலாவது வந்தால், தொட பார்த்தாள். அருமை தேவனுடைய பிள்ளைகளை, அவர் தொட்டு பார்க்க விரும்பினது அவருடைய உயிர் தெழுந்த சரீரம் எப்படி இருக்குங்கிறதுனால மட்டும்தான் மக்களே. அவர் உயிர் தெழுந்தேன்னு சொன்னார்ல, அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு அவசரப்பட்டு தொட போனா. ஆனால் அவர் சொன்னார், தொடக்கூடாது, தொடக்கூடாது, நான் இன்னும் பிதாவின் இடத்தில் போகலை, நான் போயிட்டு வரேன், அப்புறம் நீங்கள் என்னை தொட்டு பார்க்கலாம். ஆனால் தோமாட்ட என்ன சொல்கிறாரு? பிதாட்ட போறதுக்கு முன்னாடி உங்க அவிசுவாசத்தை நீக்கிறது முக்கியமா இருக்கு. கையை தட்டுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க அவிசுவாசத்தை போக்குறது முக்கியமா இருக்கு. இன்னைக்கு உங்க அவிசுவாசத்தை போக்குறது முக்கியமா இருக்கு. சில நேரம் சொல்லுவாங்கடா, எங்க அப்பா இருக்காருடா, எங்க அப்பா இன்னும் சாகலடா, பாரு நீயா நானான்னு பார்த்துறேன்னு. அது போல நீங்களும் நானும் சொல்லணும் சாத்தானை பார்த்து, எங்கள் அப்பா செத்துட்டார் நினைக்கிறியா? எங்கள் அப்பா சொல்லிட்டு உயிர் தெழுந்த தேவனை ஆராதிக்கிறோம். நாங்கள் செத்து போன போட்டாவை மாட்டிட்டு ஆராதிக்கிறவங்க இல்லை, நாங்கள் உயிர் தெழுந்தவங்களை ஆராதிக்கிற தெய்வம், ஆராதிக்கிற பிள்ளைங்க. அது இந்த உலகத்துக்கு நீங்கள் சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். நான் அப்பப்போ சொல்லணும், சாத்தானே மரித்தேன், அதுலேயும் தீர்க்கமாக தான் சொல்கிறார். உயிர் தெழுந்தே சதா காலமும் ஜீவிக்கிறேன்னு சொல்லலை, மறிச்சது உண்மைதான், ஆனால் சதா காலமும் ஜீவிக்கிறாரு. அதனால தான் அந்த அம்மாவை பார்த்து முதல் வார்த்தையாக அம்மாவை பார்த்து சொல்லுகிறார். எப்படி கூப்பிடுறாரு பாருங்க, அந்த வார்த்தை வாசிங்கள். இயேசு அவளை பார்த்து, இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே. என்னை அல்ல, முதல்ல சொல்லுங்க, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றார். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர் தெழுந்த இயேசுவை பார்த்துட்டு உயிரோட இருக்க முடியாது. உயிர் தெழுந்த இயேசுவை பார்த்துட்டா செத்துரும். பரிசுத்தமுள்ள யோவான் உயிர் தெழுந்த இயேசுவை பார்த்து செத்தவனை போல விழுந்துட்டார். நீங்களும் நானும் பார்க்கறதுக்காக தன்னை தோட்டக்காரனை போல மாற்றிக்கிட்ட கடவுள் அவர். அல்லேலூயா. என் பிள்ளை பார்க்கட்டும் யா, அதனால தான் அவர் எவ்வளவு தூரம் தோட்டக்காரன் போல தன்னை சுருக்கிட்டாரு. இப்போ அவருடைய மகிமையை காட்டினா இந்தம்மா பார்க்க முடியாது, அவருடைய மகிமையோட இறங்கினா இந்தம்மா பார்க்க முடியாது. 40 நாளும் அவர் அப்படி தான் இருந்தார். 40 நாளும் அவர்களுக்கு தரிசனம் கொடுக்கும்போது தன்னை குறுக்கி கொண்டு தான் இன்றைக்கும் கோடிக்கணக்கான மக்களுக்கு அப்படித்தான் இயேசு தரிசனமாகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் அப்படிதான். சாது சுந்தர் சிங்கா இருக்கட்டும், தமிழக திரையுலகில் வாழ்ந்த ஏவிஎம் ராஜனை நான் தைரியமாக இந்த இடத்துலேருந்து சொல்லலாம். அவரை சொல்கிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்குது. இயேசு உண்மையாக ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காகவே இன்றைக்கு ஜீவிக்கிற ஏவிஎம் ராஜன் அவர்கள் இயேசுவின் அடிமையாக கர்த்தருக்கென்று உத்தம சாட்சியாக வாழ்கிற அந்த மனுஷனை தேடி இயேசு போனார். கடன் தொல்லையில் சாக போன அவரை தேடி, என் மகனே நீ சாகிறாய், உனக்காக நான் செத்து விட்டேன் அல்லவா, நீ ஏன் சாக வேண்டும் என்று அந்த ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்த அவருக்கு இயேசு தரிசனமானதுனால தான் அவங்களெல்லாம் போய் யாருங்க சுவிசேஷம் சொல்ல முடியும். இயேசுவே அவங்களுக்கு தரிசனமாய் இன்றைக்கி அப்படி தான் கோடிக்கணக்கான மக்கள் அழுது கொண்டிருக்கிறவர்களை தேடி அவர் போய்கொண்டே இருக்கிறார். நீ ஏன் மகளை அழுகிறாய், உனக்கான எல்லாவற்றையும் ஒரு சிலுவையில் முடித்து விட்டார் அல்லவா. நம்முடைய தேவன் உயிர் தெழுந்த தேவன் அல்லவா, உனக்காக சகலத்தையும் செய்ய கூடியவர் அல்லவா. அவரை செத்தவர்களிடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறாயா?
அவருடைய சரீரத்தை யாரோ திருடி கொண்டு போய்விட்டார் என்று அழுது கொண்டிருக்கிறாயா? நாம் எதை குறித்தும் அழுக வேண்டியவர்கள் அல்ல, நாம் ஆர்ப்பரிக்க வேண்டியவர்கள் அல்ல. நாம் எதை குறித்தும் அழுக வேண்டியவர்கள் அல்ல. இயேசு உயிரோடு இருப்பதினால் நாங்கள் அழுவதில்லை என்ற தீர்மானத்தோடு இன்று நீங்கள் போக வேண்டும். என் தகப்பன் உயிரோடு இருப்பதினால் நாங்கள் இனி அழுவதில்லை. ஒரு தீர்க்கமாக சங்கீதக்காரன் தாவீது பல ஆண்டுகளுக்கு முன்னாக சொன்ன, என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும். நான் முன்னாடிலாம் சொல்லுவேன், இந்த வசனத்தை படிச்சுட்டு என்னங்க காலை இடறுதலுக்கு எங்களை தப்புவிப்பார்னு எழுதியிருக்காரு, என்ன காலை இடறதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமான. அப்புறம் தான் ஒரு நாள் சொன்னாங்க, நேரு நகரில் ஒருத்தவங்க காலை இடறி கீழே விழுந்து செத்துட்டாங்கன்னு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, கண்ணில் கண்ணீருக்கும் காலில் இடறுதலுக்கும் ஏன் எங்களை காப்பாற்றுறாருன்னா, கண்ணீர் வராமல் நடத்துகிற தெய்வம் ஒரு தெய்வம். கண்ணீரே எங்களுக்கு வராதபடி உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் அவரை விசுவாசிச்சிங்கன்னா, இங்கே வந்திருக்கிற வாலிபர்களை, பெரியவர்களே, வந்திருக்கிற என் விசுவாச மக்களே, அவர் எங்களை எப்படி நடத்துகிறாரோ உங்களை அதை விட நடத்த வல்லவர். அப்படிப்பட்ட தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆனால் நீங்கள் அதை நம்ப வேண்டும். 100 மடங்கு அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் உயிர் தெழுந்தார் என்று விசுவாசித்தால் உங்கள் மேல் பூரண கிருபை இறங்கி வரும். அவளுக்கு ஒரே சந்தோஷம். ஆண்டவரை பார்த்த மாத்திரத்தில் ஒரே ஓடுகிறாள். ஓ, பேதுருவை போய் சொல்லுகிறாள், 12 சீடர்களை பார்த்து சொல்லுகிறாள். அவளுடைய சந்தோஷத்தை அடக்க முடியவில்லை. அதற்கப்புறம் அவள் அளவே இல்லை. இந்த உயிர் தெழுந்த நாளில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீ சொல்லலாம், நான் அந்தரங்கத்தில் அழுதுட்டே இருக்கேன். இன்னைக்கு அந்த அவிசுவாசத்தை அகற்றும்படி சொல்லுகிறார். எனக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் எனக்காக கிரயம் செலுத்தினவர். அவர் என் துக்கத்தை மாற்றினவர். அவர் என் வேதனையை மாற்றினவர். அவர் எனக்காக சகலத்தையும் செய்து முடித்தவர். அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். இனி நான் அழுது கொண்டு இருப்பது இல்லை. ஏனென்றால் அவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஸ்திரியே, நீ ஏன் அழுகிற? உங்களுக்காக தான் சொல்லிட்டார் போல, அதனால தான் ஸ்திரியேன்ட்டார். நீ ஏமா அழுகிற? அதனால இயேசுவை பார்த்தபோது மிகுந்த சந்தோஷம். அங்கே எல்லாரும் அன்னைக்கு ஒரே சந்தோஷமாயிட்டாங்க. ஊரெல்லாம் கலக்கமானது. ஆனால் இங்கே மகதலேனா மரியாள், இரண்டாவது அவருடைய ஆண்டவர் செய்ததான காரியம். திருப்புங்கள் யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை முதலாவது வாசியுங்கள். 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. வாரத்தின் முதல் நாளாகி அன்றைய தினம், அன்னைக்கே நாங்கள் முதல் நாளே கம்ப்ளீட் பண்ணிடணும், இல்லைன்னா எதிராளிகள் என்னென்னமோ செஞ்சிருவான். ரொம்ப அவசரப்படுறார். உயிர் தெழுந்த உடனே இவங்களுக்கு தரிசனம் கொடுத்துடணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கார். ஏன்னா இவர்கள் விசுவாசித்தால் தான் உலகத்தை கலக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அநேகருக்கு தரிசனமாக இருக்கிறார். முதலாவது மகதலேனா மரியாளுக்கு, திரும்ப கல்லறையிலிருந்து திரும்பி கொண்டிருந்த 2 பெண்களுக்கு, எம்மாவூர் சீடர்களுக்கு, அடுத்தது பேதுருவுக்கு, அடுத்தது மேல் வீட்டறையில் இருந்த 10 அப்போஸ்தலர்களுக்கு, அடுத்தது மேல் வீட்டறையில் இருந்த 11 அப்போஸ்தலர்களுக்கு, அடுத்தது கலிலேயாவில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த 7 சீஷர்களுக்கு, அடுத்தது தாபோர் மலையில் இருந்த 500 பேருக்கு ஒரே தடவையாக 500 பேருக்கு தரிசனமானார். கடைசியாக பரமேறும் நிகழ்ச்சியிலே தம்முடைய சீடர்களுக்கு தரிசனமாகி போனார். சீடர்களுக்கு எத்தனை தடவை? முதல் ரூமுக்குள்ள, அடுத்த ரூமுக்குள்ள, அடுத்து கடலுக்குள்ள, அடுத்து பரமேறு தடவை 4 தடவை. 1 2 3 4 உயிர் அவங்கள சரியானபடி அவங்களுடைய கலக்கத்தை மாற்ற விரும்பினார். இரண்டாவது நடந்தது, அவர்கள் கலங்கி போயிருந்தார்கள். முழுவதும் கலங்கி போய்விட்டார். அவர்கள் இதை எதிர்பார்க்கவில்லை. இயேசு சொன்னார், நான் மரிப்பேன் என்று. அது அவங்களுக்கு கூட தெரிஞ்சிருந்துச்சு. யாருக்குன்னா அந்த பிரதான ஆசாரியர்கள். அவங்க சொன்னாங்க, இந்த எத்தனை சொன்னார், இவர் உயிர் தெழும்பார், இவர் கண்டிப்பாக உயிர் தெழுவேன்னு சொன்னார். ஆனால் இந்த சீடர்களுக்கு அதை நம்ப முடியவில்லை. பிரச்சனை அவ்வளோ பெருசாக இருந்தது. நாம் சொல்லிவிட்டு போய்விடலாம், நீங்கள் விசுவாசியுங்கள் என்று. ஆனால் சில நேரம் உங்களால் அதை நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். உங்களையும் கர்த்தர் நம்ப பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் அவ்வளவு நல்லவர். அவரை போல ஒரு நல்ல போதகர் இல்லை. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அறைக்குள்ளே பயந்து கொண்டிருந்தார். அறைக்குள்ளே யாராவது வந்து கதவை தட்டிட்டா அவ்வளவுதான், அவங்க இருதயமே வெடிச்சிடும். ரொம்ப காலமாக கதவை பூட்டிட்டு உள்ளே உட்கார்ந்துருக்குறாங்க. என்ன ஜோம் பண்ணியிருப்பாங்க, எவனும் வந்துடக்கூடாது, பிடிச்சி எங்களை சிலுவையில் அரைஞ்சிடக்கூடாது. அவரை அடைஞ்ச மாதிரி உள்ள ஒரே ஜெபம், அது மட்டும் தான் இருந்திருக்கும். அதனால தான் பார்த்தார், கதவை தட்டுனோம்னா இவங்க எல்லாரும் ஹார்ட் அட்டாக்ல செத்துக்கிட்டு போயிடுவா.
அதனால தட்ட வேணான்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டார். தட்டி வர வேணான்ட்டு தான் நேர நடுவில் வந்து உட்கார்ந்தாரு. நேர நடுவில் வந்து அவள் எல்லாம் சுற்றி இருக்கும்போது சொன்னார், உங்களுக்கு சமாதானம். இன்னைக்கு கலக்கத்தோடு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீ இனி கலங்க வேண்டாம். ஏசு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம். அதிகமான வார்த்தை அவர் உயிர் தெழுந்த பின்னாடி பயன்படுத்தின வார்த்தை என்ன தெரியுமா? ஷாலோம். இன்னைக்கு இஸ்ரேலில் போனீங்கன்னா உங்களுக்கு சமாதானம். நம்ம எப்படி ஒருத்தர் பார்த்து பிரைஸ்லாட் சொல்கிறோம்ல, அவங்க ஒருத்தர் பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா ஷாலோம். அதுதான் அவர் சொன்னார். பயப்படாதீங்க. ஏன் கலக்கத்தோடு உள்ள உட்காந்துருக்கீங்க? ஏன் கலங்கிட்டு இருக்கிறீங்க? தடவை ஷாலோம்னா உங்களுக்கு சமாதானம்னா எல்லாம் அப்படியே திருட மாதிரி உட்காந்துருக்கான். எப்படி இருக்கும்? யாராவது பூட்டி இருக்க ரூமுக்குள்ளே திடீர்னு ஒரு ஆள் உள்ளே வந்துருச்சு. எல்லாம் பயந்து போய் இருக்கிற கலக்கம் இன்னும் கொஞ்சம் கூடிருச்சு. என்னடா இருட்டு ரூமுக்குள்ளே இப்போ ஒரு பாட்டுக்கு உள்ளே வந்துட்டாருன்னு பயந்துட்டான். எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியுதா? நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். 19ஆம் வசனத்தில் உள்ளே வந்து ஷாலோம்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க யாரும் மறுபடியும் இவங்களுடைய பயத்தை போக்குறதுக்காக அவர் 2வது தடவை ஒரு ஷாலோம் சொல்லுவார். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 2வது தடவை எத்தனாவது வசனத்தில் இருக்கும்? ஆண்டவர் மறுபடியும் அவர்களை பார்த்து சொல்லி தம்முடைய கைகளை காண்பித்தார். 21வது வசனத்தை வாசிங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. ஆமா, அவங்க சந்தோஷப்பட்டாங்க. இயேசுவை பார்க்க சந்தோஷப்பட்டாங்க. இயேசுவை பார்த்தபோது மகிழ்ந்தாங்க. அவங்களுடைய கலக்கம் கொஞ்சம் மாறினது உண்மைதான். ஆனா யாரும் இயேசுவினிடத்தில் பேசுவதற்கு அளவுக்கு தயாராகவில்லை. தயங்கி கொண்டேதான் இருந்தார்கள். யாருமே பதிலாம் பேசலை. எப்பயுமே முந்திரி கொட்டை மாதிரி ஒரு ஆள் பேசுமே. யாரு? ஏன்னா மறுதளிச்சது குத்துது. வேற யார் பேசுறது? யூதாஸ் அப்பப்ப ஏதாவது பேசுவாரு, அவரும் போயிட்டாரு. இங்க யார் பேசுவேன்? எல்லாம் அப்படியே ஸ்டன் ஆகி அவர் சொல்றாரு, தொட்டு பார்ப்பா, தடவி பார்ப்பா. அதனால தான் மறுபடியும் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். இதில் வேற நம்ம தோமா, அவருக்கு பேரே கடைசியில் வச்சுட்டாங்க. என்ன பேர்? சந்தேக தோமான்னு. அவர் வேற எங்கேயோ வெளியே போய் நியூஸில் என்ன போட்டிருக்காங்க, நம்மளை கொண்டுருவாங்களா, முடிச்சிருவாங்களா, அடுத்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, டீ கடையில் போய் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு வரலான்னு அவர் வேற அந்த பக்கமாக போயிட்டாரு. அவர் போன நேரம் இவர் வந்திருக்காரு. அதனால மறுபடியும் 2வது தடவை அதே அறைக்குள் வந்தார். முதல் தடவை வந்து 2 தடவை சமாதானம் என்று சொன்னார். என் தேவனுடைய பிள்ளைகளே, கலக்கத்தோடு இருக்கிறவர்களை சமாதானம் ஆக்குகிற வரை என் தேவன் விட மாட்டார். கைத்தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கலங்கி போன நேரங்களில் ஆண்டவரை நோக்கி நெருங்கி வரணும். ஆனால் இங்கே நெருங்கி வராத போது கூட அவர் நெருங்கி வர்றார். எவ்வளோ நல்ல தெய்வம். அவர் கலங்கி இருக்கிறார். இதை நம்ம அவ்வளோ வார்த்தையால் நான் வர்ணிச்சிட முடியாது. 30 வருஷமாக அவங்க கூடவே, 3 வருஷமாக அவங்க கூடவே இருந்துட்டார். 40 நாள் ஜெபம் பண்ணி சிலது பழகிடுச்சுன்னா அடுத்தது காலையில் எழும்பினோடனே இன்றைக்கி ஜெபம் இல்லையான்னு கேட்குறோம். 3 வருஷம் கூடவே ஒரு தகப்பனை போல இருந்துட்டார், ஒரு எஜமான் போல இருந்துட்டார். திடீர்னு அவர் மரிச்சிட்டார். அவரையே நம்பி இருந்த இவங்களுக்கு, அதுவும் அவருக்கு ஏற்பட்ட மரணம் வேற, பயங்கரமான கலக்கம். ஒருவேளை அதே சூழ்நிலையில் இந்த காலையில் நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை நெருங்கி வருகிறார். முதலாவது வந்து பக்கத்தில் நெருங்கி வந்து கையை காண்பிக்கிறார். என்னை அடிபட்ட அந்த தழும்புகளை காண்பிக்கிறார், அந்த காயங்களை காண்பிக்கிறார். மறுபடியும் சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இவங்க எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். இயேசு உயிரோடு எழும்பிட்டார், ஒரே மகிழ்ச்சி. கடைக்கு போனவர் திரும்ப உள்ளே வந்துட்டார். சொன்னால் நம்பவே மாட்டாரு. 10 பேர் சொல்கிறாங்களப்பா, ஒரு 2 பேர் சொன்னால் பரவாயில்ல, 10 பேராக போய் சொல்ல போகிறான். சொன்னால் அதெல்லாம் கிடையாது, நான் நம்பவே மாட்டேன். என்ன சொன்னார் தெரியுமா? கையை நான் வந்து உள்ளே போட்டு இந்த பக்கம் வந்தால் தான் நம்புவேன். நம்ம வீட்டு அறைக்குள்ளே இருக்கிறதும் அவருக்கு கேட்கத்தான் செய்யுது. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற அவிசுவாசமாக பேசுகிறதும் அவருக்கு கேட்கத்தான் செய்யுது. நம்ம அவிசுவாசமாக பேசுகிற வார்த்தைகளும் அவருக்கு கேட்கத்தான் செய்யுது. அதனால் இந்த தோமாவுக்காக மீண்டுமாக வருகிறார். அந்த தோமாவுக்கு பக்கத்தில் வந்து நின்று உங்களையும் என்னையும் பேசினார். எனக்கு தோமா பக்கத்தில் வந்து நின்று, தோமா தொட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னியாமே, இந்த வா, இந்த பாரு, தொட்டு பாரு, எவ்வளோ பெரிய காயம், பெரிய கம்பியை வச்சு அரைஞ்சாங்க. 3வது நாள் உள்ள கையை விட்டா
அந்த பக்கம் கை வருது, விழாவில் குத்தி கிழிச்சுட்டாங்க. கையை உள்ளே போட்டால் ஒரு பை மாதிரி உள்ளே போகுது, வச்சு நெஞ்சில் குத்தி பிளந்துட்டாங்க. கையில் உள்ளே போட்டால் நம்ம பிள்ளைக்கு ஒரு சின்ன அடி வந்தால் தாங்க முடியல, பார்க்க முடியல. கையை உள்ளே போட்டு பாருப்பா, போட்டு பாரு, நீ இனியும் கலக்கமாக இருக்க வேண்டாம், சமாதானம் உண்டாவதாக. உனக்காக பெரிய காயம் அவருக்கு ஏற்றுட்டார். நம்ம கலக்கத்தை நீக்கிறதுக்காக அவர் காயம் ஏற்றுட்டார். மகனே, இனியும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரு தான்? உங்களை விட 1000 பிரச்சனைகளோடு தான் நிற்கிறோம். எப்படி கலங்காமல் இருக்கிறோம் தெரியுமா? உயிர் தெழுந்த இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி எதை பார்த்து கலங்கிறது இல்லைன்னு தெரியுதா? உங்களுக்கு தேவை ஒரு காலம் வரலாம், எங்களுக்கு தேவையே வாழ்க்கையாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் கலங்கிறது இல்லை. ஏன்னா கலங்க பண்ணுகிறவர் இல்லை, சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், கலங்க பண்ணனால சில நேரம் நினைப்பேன், என்னன்ற ஒரு ஊழியத்துக்கு வந்ததுலேருந்து கட்டடமா நீ எத்தனை வருஷம் தான். ஆமாம், சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், என்ன ஒரு வாங்கி வாங்கி அப்படியே போயிட்டே தான் இருக்கு, போயிட்டே இரு. கலகத்தின் தேவன் அல்ல, கலக்கம் உண்டாக்குற தேவன் அல்ல, நம்மை தைரியப்படுத்துகிற தேவன், சமாதானத்தின் தேவன். சத்தமாக சொல்லுங்க, சமாதானத்தின் தேவனை. ஆனால் இன்னொரு சாமி இருக்குது, அது எப்படி தெரியுமில்ல? திருவிழான்னு வந்தாலே சண்டையை பார்த்தீங்கன்னா தெரியும், முடிகிறதுக்குள்ளே என்ன வந்துடும்? சண்டை வந்துடும். திருவிழா முடியுதோ இல்லையா, 2-3 பேராவது செத்தாதான் அதுக்கு நிம்மதி. ஆனால் நமக்கு ஒரு சாமி இருக்காரு, சமாதானத்தின் தேவன். கையை தட்டி கத்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்க, சமாதானத்தின் தேவன். நல்ல கையை உயர்த்தி கத்தரை துதிக்கலாம், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. ஆமாம், ஒரு ஆள் உள்ளே வந்துட்டு போனாலே அவன் இருதயத்தில் சமாதானம் வந்துடும். அவர் கலக்கத்தோடு தேவ பிள்ளைகளை இருக்க விடுறதில்ல, அவர் கலக்கத்தை மாற்றுகிறவர். 3ஆவது தடவை வந்துட்டு அவரை சொல்கிறாரு, தொட்டு பாரு, தொட்டு பாரு. எதுக்கு தெரியுமா தொட்டு பார்க்க சொன்னார்? நம்மளெல்லாம் தேடி தோமா வரணுங்கிறதுக்காகத்தான். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கான், வெள்ளைக்காரை வந்து இந்தியாவை மாற்றிட்டேன். வெள்ளைக்காரையெல்லாம் மாற்றலை, எல்லாம் ஐரோப்பாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கே போக சொல்லி கர்த்தர் தோமாவை அனுப்புனதாகவும், இந்தியாவுக்கு போகணும். ஒரு தச்சனை தேடி போனாங்களாம். தச்சன் யாருப்பா பெஸ்ட்டு தச்சன் யாருன்னு கேட்டால் இயேசுன்னு சொன்னாங்களாம். இயேசுவா? ஆமாங்க, தச்சனோட மகன் பெஸ்ட்டு தச்சனாக இருந்திருக்கிறார், 30 வருஷம் தொழிலை கற்றுருக்கார். இங்கே வர பேர் இந்தியா வர தேடி ஊரில் போய் கேட்டால் தச்சன் யாருன்னு கேட்டால் இயேசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் சொன்னாரா, அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கப்பா, இப்போ யாரும் இல்லை. இப்போ தோமா கொஞ்சம் தொழில் தெரியும், அவர் கொஞ்சம் படகுலாம் வச்சுருந்தார், அவருக்கு தெரியும் தொழில். சொன்ன உடனே தான் தோமாவை பிடிச்சி இழுத்து இந்தியா வர கொண்டு வந்ததா சொல்கிறாங்க. என்ன அருமை தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தான் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாராம், நீ அந்த நாட்டுக்கு போக நீ வருத்தப்பட வேண்டாம், ஆண்டவரே அவரை சொன்னதாக இன்றைக்கி தகவல்கள் சொல்லப்படுது. அப்படி தான் அவர் தோமா இந்தியாவுக்கு வந்தார். கலக்கத்தோடு இருந்த தோமாவை இந்தியா வர அனுப்பி கொடுத்த தேவன் அவர் கலக்கத்தை மாற்றினார். அவர் தொட்டு பார்க்கும்போது உங்களே என்னையும் சொன்னார் தெரியுமா? தோமா தொட்டு பார்த்ததுனால தானே நம்பினேன், தொடாமல் நேரு நகரில் கொஞ்சம் பேர் என்னை நம்பிட்டு வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. தொடாமல் இன்றைக்கி உலகம் எங்களும் நம்ம அவரை நம்பிட்டு இருக்கோம். நீ தொட்டு பார்த்து நம்பின தோமாவோட நீங்களும் நானும் பாக்கியவான்கள். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆனால் இந்த 2 சம்பவத்திலையும் யாருமே திரும்ப பேசவே இல்லை. எல்லாருமே அப்படியே ஸ்டன்னாகி அமைதியாகவே இருக்காங்க. யாருமே பதில் பேச மாட்டேங்கிறாங்க. பேதுருவும் பேச மாட்டேங்கிறார். ஆனால் இப்போ கலக்கத்தை மாற்ற வேண்டிய நேரம். என்ன பண்ணுறது? பேதுரு உடனே பார்த்தாரு, டே என்ன எவ்வளோ காலத்துக்கு நம்ம இப்படியே உட்காந்துருக்கிறது பூட்டின ரூமுக்குள்ளே? நீங்கள் வர்றீங்களோ வரலையோ, நான் கிளம்புறேன், ஊருக்கு போகிறேன். வர்றவன் வான்னு சொன்னால் ஒரு 7 பேர் தொத்திக்கிட்டாங்க. நான் வரேன், நான் வரேன், நான் வரேன், நான் வரேன். இயேசுவுக்கு பின்னாடி ஆள் இல்லை, பேதுருவுக்கு பின்னாடி போகுது 7 பேர். நான் வரேன், நான் வரேன், நான் வரேன்னு ஏறிட்டான். பேதுரு உடனே போயிட்டு படகை எங்கே நிப்பாட்டிட்டு வந்தாருன்னு தெரில. 3 வருஷத்துக்கு முன்னாடி படகை நிப்பாட்டிட்டு வந்தார், எங்கே நிப்பாட்டினாருன்னு தெரில. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் பிரியமானவர்களே. சபைக்கு வருவாங்க, நல்லா கத்தரை தேடுவாங்க, நல்லா இருப்பாங்க. திடீர்னு பழைய குருடி கதவை திரடின்னு படகை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர்களையும் தேடி வந்த தெய்வம் அவரையா. நீ பின்னோக்கி போனாலும் உன்னை பார்த்து பின்னோக்கி போனவனேன்னு கூப்பிட மாட்டார், பிள்ளைகளேன்னு கூப்பிடுவார், பிள்ளைகளேன்னு கூப்பிடுவார். ஏன்னா இன்னும் பாண்டேஜ் ஆகலை, இன்னும் ஒரு ஒற்றுமை வரலை, இன்னும் பேதுரு நெருங்க மாட்டேங்கிறான். பிரதர், நான் என்னதான் இருந்தாலும் இன்னும் என்ன அவரை பழைய மாதிரி நெருங்க முடியல. ஜோம் பண்ணா எனக்கு வெக்கமா இருக்கு, ஜோம் பண்ணா எனக்கு பயமா இருக்கு, நான் பாவின்னு நினைக்கிறேன். அவர் என்கிட்ட நெருங்கி நெருங்கி வர்றாரு, ஆனா என்னால நெருங்க முடியல. நீங்க சொல்றது அவருக்கு கேக்குது.
இன்னைக்கு அவர் நெருங்கி வர்றாரு, பிள்ளைகளேன்னு கூப்பிடுறாரு. நம்ம வேலைக்கு போனாலும் நம்மளை புரிஞ்சுக்கிட்ட தகப்பன் அவர் ஒன்று அப்படி வெறுக்க மாட்டார், அவர் ஒன்று அப்படி தள்ள மாட்டார். ஒரு தடவை வந்து கூப்பிட்டு பார்த்தாரு, சமாதானம்னு சொல்லி தான் பார்த்தாரு. வந்துச்சு சந்தோஷம்லாம், ஆனால் மறுபடி போயிடுச்சு. ரெண்டாவது தடவை வந்து சொல்லி பார்த்தாரு, ஆனால் பிள்ளைங்களை விட முடியுமா? அதனால தான் தூரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் பொரிச்ச மீன்லாம் எடுத்துக்கிட்டு, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு, ஒரு தகப்பனை போல அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தெல்லாம் எடுத்துட்டு அங்கே நிற்கிற படகிட்ட கேட்குறாரு, பிள்ளைகளே என்ன கூப்பிட்றாரு? பிள்ளைகளேன்னு கூப்பிட்றாரு. கவனிங்க எல்லாரும், பிள்ளைகளே எப்படி கூப்பிட்றாரு? பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்கள், பின்னோக்கி போனாலும் பிள்ளைகளேன்னு தான் கூப்பிடுவார். அவர் பாசம் மாறாது, நீங்கள் மட்டும் மாறாமல் இருந்தால் போதும். சத்தமாக ராமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் மட்டும் மாறாமல் இருந்தால் போதும். அவர் எப்படின்னா வெக்கமே இல்லாமல் துரத்திட்டு வருவார். ஆனால் நம்ம தான் வரவே மாட்டோம். வெக்கமே இல்லாமல் ஊழியக்காரனை வீட்டுக்கு அனுப்பி விடுவார். நம்ம தான் வாங்க ஆண்டவர், நீங்கள் எனக்கு வேணாம் ஆண்டவர். அங்கேயும் பின்னோக்கி போய் நைட்டு ஃபுல்லாக போட்டே இருக்காங்க. அப்போயாவது யோசனை வந்துச்சா? 3 வருஷத்துக்கு முன்னாடி நைட்டு ஃபுல்லாக போட்டோம்ல, மீன் வரல இல்லை, ஏசப்பா நம்ம கூட இல்லை, வலை போடுறோம், சம்பளம் வாங்குகிறோம், எல்லாம் போடுறோம், ஒன்றும் நிற்கலையே நினச்சி பார்த்தானா? ஆனால் அங்கேருந்து கூப்பிட்றாரு, பிள்ளைகளை வலையை அங்கே போடாதப்பா, இங்கே போடுப்பா, வலை கிளியத்தக்க மீனை தர போகிறேன். அல்லேலூயா. பின்னோக்கி போனவனையும் அற்புதங்களின் மூலமாய் உள்ளே கொண்டு வருகிற தேவன், பின்னோக்கி போனவனுக்கும் அற்புதங்கள் செய்கிற தேவன். சத்தமாக ராமேன்னு சொல்லுங்களேன். சில நேரம் பார்த்தீங்கன்னா சில நல்லா ஜோம் பண்ணுவாங்க, பார்த்தா சில நேரம் கோச்சிட்டு போயிடுவாங்க ஆண்டவர்கிட்ட. திடீர்னு பார்த்தா மறுபடியும் வந்திருப்பாங்க, அவங்களையும் அற்புதம் செஞ்சு கூட்டிகிட்டு வந்துடுவார். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அழுகிறவர்களையும் கலக்கத்தில் இருந்தவர்களையும் ஆண்டவர் மாற்றினார். அவருடைய கலக்கத்தை நெருங்கி போகிறாரு. அவர் ரொம்ப தாண்டி போயிட்டார். பேதுரு பழைய ட்ரெஸ்ஸு, பழைய கோமணம் எல்லாம் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போயிட்டார். பழைய கெட்டப்பில் போயிட்டார். சட்டையை காணோம், பேண்ட்டை காணோம். என்னப்பா பாஸ்டர் மாதிரி இருந்த பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு கோட்டெலாம் போட்டு அதெல்லாம் போச்சுங்க, அதெல்லாம் முடிஞ்சு. என்ன பாஸ்டர் போங்க அப்படின்னு போயிட்டு அவர் பாட்டுக்கிட்ட சட்டையும் காணோம், பேண்ட்டு காணோம். சிலர் அப்படியே பழைய மாதிரி ஆகிட்டார். எல்லாம் பழைய கெட்டப்பு எல்லாம் போயிடுச்சு. ஆனாலும் ஆண்டவர் கூப்பிட்றாரு. ஒருத்தனுக்கு மட்டும் தாங்க தெரிஞ்சிச்சு 7 பேரில். ஏய், ஒரு யார் தெரியுதா? ஆண்டவரா, ஆண்டவரா. தூரத்தில் போனாலும் இயேசுவோட நெருங்கினவனுக்கு அவர் சத்தத்தை கேட்க முடியும். கையை தட்டுக்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு அது நடந்துச்சு. காலேஜில் படிக்கும்போது அவர் பேசுறது மட்டும் கேட்கும். ஒன்னே ஒன்று தான் பேசுவார். இன்னைக்கு நான் வந்தால் எங்கே போவ நீ, இன்னைக்கு செத்தா நீ எங்கே போவ, அது மட்டும் தான் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவர் பேசுறது மட்டும் தான் என்னை இழுத்து திரும்ப கொண்டு வந்துச்சு. நான் தூரம் போகும்போதெல்லாம் அது வேணா அவ்வளவு நல்ல தெய்வம்யா. இவன் போயிட்டான், நான் சும்மா போட்டோம் சொன்னதே இல்லை. இவன் என்னை விட்டு விலகி போயிட்டான், இவன் போட்டு வேற ஆளை பார்த்துக்கிறோம். வேற ஆளை பார்க்கறது அவர் அகதாரிலே இல்லை. அல்லேலூயா. வேற ஆளை பார்க்கறது அவருடைய சரித்திரத்தில் இல்லை. அழுகிறவர்களையும் கலங்கினவர்களையும் தேடி வந்து அவர்களை திடப்படுத்தின தேவன் நம்முடைய தேவனை. இந்த காலையில் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணுறாரு. அவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இனி நீங்கள் அழுக வேண்டாம். அவர் மேலே நம்பிக்கை இருந்தா என் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நீங்கள் கலங்க வேண்டாம். ஏசு உங்களை தேடி வந்திருக்கிறாரு. நீ போடுற வலைய நிரப்ப அவர் வந்திருக்கிறாரு. உன் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க அவர் வந்திருக்கிறாரு. உன் ஜெபத்தை கேட்க அவர் வந்திருக்கிறாரு. எத்தனை பேர் சத்தத்தை கேட்குது? உண்மையிலேயே நீங்க அவர் மார்பில் சாஞ்சு பழகினவங்களா இருந்தா அவர் தூரத்திலிருந்து பேசுகிற சத்தம் இன்னைக்கு உங்களுக்கு கேட்கட்டும். அல்லேலூயா. தூரத்தில், ரொம்ப தூரமாங்க, அவர் யாருன்னெலாம் தெரிய முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அவர் கரையில் நிற்கிறாரு. படகு கரையில் நின்று பிடிக்க மாட்டாங்க. கரையில் நின்று பிடிக்கிறதுக்கு வேறு வசதி இருக்குது. படகுல நின்று பிடிக்கணும்னா அது பல தூரம் இருக்குது. அங்கேருந்து ஒருத்தருக்கு தெரியுது அவர் தூரத்தில் நின்று என்னோடு பேசுகிற சத்தத்தை உணர முடியும். அங்கேருந்து ஒருத்தனுக்கு தெரியுது, டே ஆண்டவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே தான் டவுசர் போட்டிருக்கதே ஞாபகம் வருது. டபால்னு உள்ளே குதிச்சுட்டா. ஆண்டவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்சா நம்ம குற்றம் குறைகள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடா. ஆண்டவர் நமக்குள்ளே வரும்போது நான் பாவியானவன் நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம குறைகள் தெரியும் போது அதை இயேசு மாற்றுவார். ஆனால் இயேசு காட்டிக்கிறவே இல்லை. வருங்க, டே மீனவனை மாதிரியே மாறிட்டேன், உனக்கு சாப்பாடெல்லாம் போட்டு உன்னை கூட வச்சுருந்தேன். அவர் அப்படி சொல்லவே மாட்டேன், சொல்லவே இல்லை. பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா? ஏன்னா அப்போ தானே நெருங்குவாங்க. சாப்பாடு கேட்டால் தான் நெருங்குவான்.
சாப்பிட்டா தான் நெருங்குவான். அதனால தான் முடிவு பண்ணிட்டேன், வந்து இப்படி காமிச்சிட்டே போனால் அவன் பயப்படுறான், ஏதோ பூதம் வந்திருக்க மாதிரி பயப்படுறான். வா சாப்பிடுவோம், நீனும் நானும் உட்காந்து சாப்பிடுவோம். இன்னைக்கு நெருங்க போகிற நேரம். இன்னைக்கு உயிர் தெழுந்த தேவன் உங்களோடு நெருங்கி வருகிறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் என்னோட பேசுறாரு? ஆமா, கலக்கத்திலும் அழுகையிலும் சபையே நீ இருந்தது போதும், கலக்கத்தை மாத்துறதுக்கு நெருங்கி வர்றாரு. வாங்கப்பா. மறைச்சு வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, வலை கிளிய மீனை பிடிச்சிட்டாங்க, பிடிச்சு எல்லாம் கொண்டு வந்தாச்சு, கொண்டு வந்து அவங்க உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்கன்னு சொல்லி உட்காந்து சுட்டா அவர் பார்க்குறா, அவர் மீன் கொண்டு வந்திருக்காரு. பிள்ளைகளுக்காக பரலோகத்திலிருந்து மீன்கள் ஆயத்தம். அல்லேலூயா. பிள்ளைகளை நினைக்கிற தகப்பன் நம்மக்கிட்ட கேட்குற மாதிரி கேட்பாரு. நம்ம கொடுத்தா நம்ம வலையை கிழிச்சிருவார். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மக்கிட்ட அவர் கேட்குறது அவரை நிறைக்கிறதுக்கு இல்லை, உங்கள் வலையை நிறைக்கிறதுக்கு. அல்லேலூயா. அதனால தான் அந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து முடிக்கலாம். 21:5-6 வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். எல்லாம் கவனிங்க, படகுக்கு இடதுபுறம் வலதுபுறம் இப்ப இருக்கு. இடதுபுறத்துல வலையை போட்டுட்டே இருக்கான். ஆண்டவர் சொல்லிட்டார், மீன்கள்லாம் எல்லாம் லெஃப்ட் சைடு போயிரு. அவன் வலையில ஒரு ஆள் ஏறக்கூடாது, என்ன ஒரு மீன் ஏறக்கூடாது, நீ எல்லாம் இங்க போய் உட்காந்துக்கிட்டாரு. இவனும் போட்டு இழுக்கிறான். வந்துருச்சுடா பார்த்தா உள்ள கல்லு தான் வந்திருக்கு. இல்லடா வந்துருச்சுடா வரவே இல்லை. எனக்கு நிறைய பேரோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. நம்ம பண்ணி பார்த்துட்டோம் பிரதர், வேலையை மாற்றி பார்த்துட்டேன் பிரதர், அங்கே போயிட்டேன் பிரதர், இந்த பக்கம் போயிட்டு வந்துட்டேன். நீங்கள் ஒன்று சொல்லுங்க, ஒரு என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அதுக்கு தாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும். வந்துட்டு அவர் சொன்னதை கேட்டுட்டு வலையை போட்டால் வலை இழுக்கவே முடியாது. அல்லேலூயா. அவ்வளோதான். எனக்கு அப்படி தான் சொன்னார். இந்த மாதிரி ஒரு மூலையில் தான் நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஆள் தீர்க்க தரிசனம் சொன்னார், கேரளாலேருந்து வந்து. நல்லா சொல்லிருக்கலாம்ல, என்னை கூப்பிட்டு சொன்னார், என்ன படித்தாலும் நீ எங்கே போனாலும் நீ சாத்தியப்பட மாட்ட, நீ கடவுளுக்கு வேலை செஞ்சா நீ சாத்தியப்படுவேன்னு எங்கள் மாமா சபையிலேருந்து என்னை கூப்பிட்டு சொன்னார். சரி, 6 மாதத்தில் கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். வந்த 1 வருஷத்துல சபை கட்ட உதவி செய்தார். அல்லேலூயா. ஆனால் அந்த ஆள் என்ன ஓரத்தை ரெண்டு அன்னைக்கு இயேசு வழியாகத்தான் அவர் கூப்பிட்டுருக்காரு. நான் எம்இலாம் முடிச்சுட்டு 1 வருஷம், அப்போ நான் எம்இ எதுக்கு படிச்சிருப்பேன்னு பாருங்கள். ஒரே வருஷம்தான் வேலை பார்த்தேன். எம்இயையும் காணோம், பிஏயும் காணோம். ஆனால் வலை கிழிச்சிட்டார் கர்த்தர். ஆமென். நம்முடைய தேவன் பெரியவர். அவர் வலை கிழியத்தக்கதான ஆசீர்வாதத்தை அவர் சொன்னபடி அது எந்த பக்கம் போட சொல்றாருப்பா? அவர் என்ன பக்கம் போட சொல்றாரு? இடது பக்கமா போட்ட. அதுக்காக இன்னைக்கு போய் இடது பக்கமா வலை போட்டு பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன சொல்றாருன்னு கேளுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன சொல்றாருன்னு கேளுங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க. போட்ட உடனே வந்துருச்சா, அதோட தான் என்ன பண்றாரு? இயேசுவினுடைய அன்பா இருந்த சீசன் கண்டுபிடிச்சிட்டான். எப்படி கண்டுபிடிச்சான்னா, நல்லா கவனிங்க, எப்படி கண்டுபிடிச்சான்னா, வலை முதல்ல இந்த அற்புதத்தை பார்த்தது யாரு? பேதுரு தான். அப்ப சைகை காட்டி கூப்பிட்டது யாரு? பேதுரு தான். அற்புதத்தை ஃபர்ஸ்ட் தடவை பார்த்த பேதுரு 2வது தடவை அற்புதத்தை பார்த்த போது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா முதல் தடவை அற்புதத்தை பார்த்த போது 2வது படகு நிரம்பிச்சு. பார்த்தீங்களா? அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, வலை போட்டு வலை கிழியத்தக்க மீன் வரணும்னா அது இயேசுவை தவிர வேற யாராலையும் முடியாது. அல்லேலூயா. அவனுக்கு புரிஞ்சிருச்சு. யாருக்கு சீக்கிரமா புரியுதோ அவங்க சீக்கிரமா ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. அதனால உங்களுக்கு அந்த வார்த்தை புரியட்டும். கடைசியாகத்தான் இப்பதான் நெருக்கமா பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படியே எல்லாருக்கும் பொரிச்ச மீன்களை சுட்டு சாப்பிட வைக்கிறாரு. மீனை சுட்டு சாப்பிட கொடுக்குற. மீனும் அப்பமும் சாப்பாடு. நம்ம வீட்டில் ஒரு மீனை 2ஆ பிச்சுந்தா நீ ஒன்று சாப்பிடு. மீன் விற்கிற விலைக்கு 1/4 கிலோ தான் வாங்கிட்டு வந்தேம்மா. அவர் நிறைய மீன்களை நம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுத்தாரு. நம்ம ஆண்டவர் அப்படித்தாங்க. நல்லா நினச்சி பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் 4 ஒரு முட்டையை போட்டு 1 முட்டை தான்ப்பா இருக்குது, 4 பீஸாக வெட்டிக்கிறங்கன்னு. அப்படி தான் நாங்கள் வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கி தெய்வம் எங்களை குறைவு இல்லாமல், அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். எங்கள் வீடு கட்டின புதுசில் ஒரு முட்டை தான் இருக்கும். இந்த 1 முட்டையில் வெங்காயத்தை அதிகமாக போட்டு 4ஆக வெட்டி சாப்பிட்ட நாட்கள். இருக்கிற எல்லா விசுவாசிகளை விட நாங்கள் குறைவில் நடந்திருக்கோம். ரேச அரிசி மட்டும்தான் சாப்பிட்டு வாழ்ந்தோம். ஒரு நாள் என்னைக்காவது எங்கள் அம்மா அந்த எம்மனம் கொண்டான்னு ஒரு இடத்துலேருந்து மீன் வாங்கிட்டு வந்தா நான் வாழ்ந்தேன். தெய்வம் அவருடைய வார்த்தையை நம்பி வந்தா.
வார்த்தை நான் இன்னைக்கு எங்கள் விசுவாசிகளாக வாழ்கிறத வச்சு எங்கள் வாழ்க்கையை நினச்சி பார்த்தேன். எங்களே நீங்கள் இப்படி நடத்துறீங்கண்ணா. இந்த பிள்ளைகளை அழுது கொண்டமும் கலக்கத்திலும் இருக்கிற உங்களை பார்த்து சொல்ல, இன்னைக்கு நெருங்கி வந்திருக்காரு மகளே, இன்னும் கொஞ்சம் நெருங்குவியா? அப்போ தான் கேட்குறாரு. எப்பயுமே பேதுருன்னு தான் கூப்பிடுவார், ஏன்னா அவர் வச்ச பேர். இன்னைக்கு வித்தியாசமாக கூப்பிடுறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேரை மாற்றிட்டார், பழைய பேரை எடுத்துகிட்டு வர்றார். நீ தான் பழைய ஆளாக மாறிட்டில, யோனாவின் குமாரனாகிய சிமோனே, என்னை நேசிக்கிறாயா? தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா 3 வருஷத்தில் ஒரு நாள் கூட சீமோனேன்னு கூப்பிட்டதில்லை. ஃபஸ்ட் டைமா இன்னும் பழைய பேரை கூப்பிடுறாரு. நீ மீனவனாவே மாறிட்டில. எப்படி பேசுகிறாரு பார்த்தீங்களா? சொல்லாமல் சொல்லுவார். நீ என்னை தேடி வந்துட்டு இப்படி மாறிட்டில, என்னை தேடி வந்துட்டு மறுபடியும் குடிக்க போயிட்டில. குடிக்க போயிட்டேன்னு சொல்லலை, பழைய பேரை என்ன வச்சிருக்க, பேரைத்தான் மாற்றின. ஆனால் எதுவுமே நீ மாறலையப்பா. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்ன நேசிக்கிறியா? கொஞ்சம் கண்ணீர் வந்துச்சு, அடக்கிட்டான். ஆம்பளைல அடக்கிட்டான். நான் 2வது தடவை யோனாவின் குமாரனாகிய சீமோனே, எங்கே அடக்கிறது? கண்ணீர் பொத்துட்டு வந்துருச்சு, கண்ணீர் உருண்டோடு. 3வது தடவை யோனாவின் குமாரனாகிய சீமோனே, எதுக்கு தெரியுமா? உடஞ்ச உள்ளம் திரும்ப ஒட்டணும். ஹல்லேலூயா. குற்ற மனசாட்சி நீங்கணும். நீ என்னோட இணைஞ்சாதான் பயம் நீங்கும்.